தொடர்கிறது. எத்தனையோ மலைகள் ஆறுமுகப் பெருமானுக்கு இருப்பிடமாய் அமைந்துள்ள போதிலும் தணிகை மலையே அவருக்கு மிகவும் மனதிற்கு இசைந்த இடமாகும். சூரன் முதலானோரை கொன்று அவர்களிடம் கொண்டிருந்த கோபம், அதாவது செரு தணிய முருகப்பெருமான் அம்மலையில் வந்து தங்கியதால் அதற்கு செரும் தனி என்று பெயர் வழங்கலாயிற்று. அம்மலையில் ஓர் சுனையிலே இந்திரன் நாள்தோறும் காலையில் ஒன்றும் நடுப்பகலில் ஒன்றும் மாலையில் ஒன்றுமாக 3 நீலோர்பல மலர்கள் வளருமாறு செய்து பெருமானை வழிபட்டான். அந்த மலையை தரிசிப்பவர்களும் அதனை வணங்குபவர்களும் தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிறார்கள். அம்மலையிலே 5 நாட்கள் தங்கி முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபடுபவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறப் பெறுவார்கள். அம்மலையிலே தங்கி செய்யும் தவங்கள் ஒன்றுக்கு பலவாக பெருகும். தானங்களும் மற்ற தர்மங்களும் அதிகப்படியான பலனை கொடுக்கும். தேவர்கள் அங்கு வந்து பெருமானை தரிசித்து அருள் பெற்று செல்கின்றனர். முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையாராகிய ஈசனுடைய திருவுருவை அம்மலையிலே பிரதிஷ்டை செய்து மிகவும் பக்தியோடு பூஜித்து மகிழ்ந்தார். வள்ளியுடன் சிறிது காலம் அம்மலையில் தங்கியிருந்த பின்னர் ஸ்கந்தபுரிக்கு புறப்பட்டார். ஸ்கந்தபுரியிலே தெய்வானை வாயிலுக்கு வந்து இருவரையும் வரவேற்றாள். முருகப்பெருமான் தெய்வ யானையையும் வள்ளியையும் இருபுறங்களிலும் அணைத்தவராய் உள்ளே நுழைந்தார். வள்ளியை தெய்வ யானைக்கு அறிமுகம் செய்து வைத்து, நீங்கள் இருவரும் முற்பிறப்பிலே விஷ்ணுவின் புத்திரிகளாக இருந்தீர்கள். என்னை மணக்க விரும்பி தவம் செய்தீர்கள். உங்களை சிறிது காலம் பொறுத்திருக்குமாறும் உரிய நேரத்தில் வந்து மணப்பதாகவும் கூறினேன். அமிர்தவல்லியான நீ இந்திரனுக்கு மகளாக தெய்வானை என்ற பெயரில் வளர்ந்து என்னை மணந்தாள். சுந்தரவல்லியாகிய இவள் சிவமுனிவருக்கு பிறந்து நம்பிராஜனிடம் வள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள். இவள் இருப்பிடம் சென்று மணம் செய்து கொண்டு வந்தேன் என்றார். தெய்வ யானை சகோதரியை கட்டித் தழுவி ஆனந்தப்பட்டாள். மலரும் மணமும் போல இருவரும் பெருமானிடம் ஒன்றி அடியவர்களுக்கு எக்காலமும் அருள் பாலித்து வருகின்றனர். கனகாபிஷேகம். மண்டபத்திலே கூடியிருந்த சபையில் ஆழ்ந்த நிசப்தம் நிலவியிருந்தது. கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக்கெடுத்தோட கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடலை பாடி முடித்தார். ஆரிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மஞ்ஞை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். கந்தபுராண அரங்கேற்றம் நிறைவுற்றது. அடியார்கள் கண்ணிலிருந்தும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. சுவடியை கட்டி வைத்துவிட்டு எழுந்திருந்த கச்சியப்ப பக்தி மேலிட்டால் நடுங்கும் கரங்களை கூப்பி சபையை வணங்கினார். ஆனால் சபையினரோ அங்கே நிற்பவரை சிவாச்சாரியாராக காணவில்லை. தன் கதையை பாடச் செய்த ஆறுமுக பெருமானே சிரித்த முகத்தோடு காட்சி தருவதாக கண்டார்கள். அனைவரும் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். பொன்னும் மணியுமாய் எடுத்து வந்த அவருக்கு கனகாபிஷேகம் செய்தனர். அப்படியும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. சிவாச்சாரியாருக்கு தாங்கள் செய்தது கடுகளவே என்று எண்ணினார் போலும். பட்டாடைகளை அணிவித்து யானை மீது ஏற்றி மேள வாத்தியங்களுடன் 4 வீதிகளிலும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். அங்கங்கே அன்பர்கள் பூரண கும்பங்களோடு வந்து அவரை வரவேற்று கௌரவித்து ஆசி கோரினர். மாதர்கள் ஆரத்தி எடுத்தனர். கச்சியப்ப சிவாச்சாரியார் அடியார்களுடைய பக்தி வெள்ளத்திலே சிக்கி திக்குமுக்காடினார். அவருக்கு பேச நாய் எழவில்லை. கண்கள் ஆனந்த கண்ணீரை பெருக்கின. 4 வீதிகளிலும் வலம் வந்து ஆலயத்தில் நுழைந்த அடியார் திருக்கூட்டம் கச்சியப்ப சிவாச்சாரியரை தங்களுடைய தோள்களிலே தாங்கிச் சென்று எம்பெருமான் சந்நிதியிலே இறக்கினர். 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்து கூப்பி நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து எம்பெருமானை சேவித்தார். பக்தி வெள்ளம் எங்கும் பரவி ஓடியது. ஆலயமணி வெகுநேரம் ஒலித்து கொண்டிருந்தது. அதன் இனிய நாதம் காற்றிலே பரவி அன்பர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி நிறைய செய்தது. இத்துடன் ஸ்கந்த புராணம் முடிவுற்றது. எல்லா அன்பர்களும் நேயர்களும் இதை கேட்டு ஸ்கந்த புராணத்தை கேட்டு
பலன் அடையுமாறு, எல்லா நலன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இதை படித்துவிட்டு ஷேர் செய்யவும். ஆடியோ புக்ஸ் பை மீனா ஐயர் என்ற வீடியோக்கள் என்னுடைய வீடியோக்கள் மீனா ஐயர் ஹெல்த்தி கிச்சன் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதையும் பார்த்து பயன்பெற்று ஆடியோ புக்ஸ் பை மீனா ஐயரில் நிறைய ராமாயணம், மகாபாரதம், சித்தர் வரலாறு, பூஜை முறைகள் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாமும் நீங்கள் கேட்டு ஷேர் பண்ணி பலனை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் ஸ்கந்த புராணம் முடிவடைந்தது. அடுத்த சில கதைகளோடு நான் தொடருகிறேன். நன்றி, வணக்கம்.